காக்கையும் குருவியும். ஒரு நாள் உணவு தேடி போன ராணி காகத்துக்கு ஒரு பழுத்த கொய்யா பழம் கிடைச்சது. ஐயா, கிடைச்சிடுச்சு கொய்யா பழம் கிடைச்சிடுச்சு. இது ரொம்ப பழுத்திருக்கு. ராணி காகம் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட போச்சு. அந்த சமயத்துல ராணி காகத்துக்கு அதனோட கணவர் ஞாபகம் வந்துச்சு. அட, காலுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்குமே, இப்பவே அவரையும் போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, தூங்குனது போதும், சீக்கிரம் எழுந்துறீங்க. எனக்கு ஒரு பழுத்த கொய்யா பழம் கிடைச்சிருக்கு. வாங்க, நாம 2 பேரும் போய் அதை சாப்பிடுவோம். தான் மனைவி இப்படி சொன்னதை கேட்டதுமே காலுக்காகவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. அட, கொய்யா பழமா? ராணி, எனக்கு கொய்யானா ரொம்ப பிடிக்கும். நான் வேற ரொம்ப பசியில இருக்கேன். வா வா, நாம இப்பவே போலாம். அந்த சமயத்துல அந்த கொய்யா மரத்தோட பக்கமா மிட்டு கிளி பறந்து வந்துச்சு. இங்க எங்கேயோ ஒரு பழுத்த பழம் இருக்கு. எனக்கு வாசனை வருது. நிச்சயமா ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஐயா, இங்க இருக்கு. கிடைச்சிடுச்சு. பழுத்த கொய்யா பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் இப்பவே இத சாப்பிட போறேன். அந்த சமயத்துல 2 காகங்களும் கொய்யா மரத்தோட பக்கத்துல வந்தாங்க. ஹே மிட்டு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கொய்யா பழத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். இது எனக்கு தான் சொந்தம். ஓஹோ, அப்படியா ராணி? இந்த கொய்யா பழம் பூவா இருக்கும் போதே நான் இத பாத்திருக்கேன். அதனால இந்த கொய்யா பழம் எனக்கு தான் சொந்தம். ஹே மிட்டு, என்ன நீ இப்போ இங்க இருந்து போகல? உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். காலு, ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கொய்யா பழம் எனக்கு தான். மிட்டு கிளி இப்படி சொன்னதும் காலுக்காக ரொம்ப வேகமா மிட்டு கிளிய தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, காப்பாத்துங்க. இந்த காகங்கள் கிட்ட இருந்து என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. மிட்டு கிளியோட சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலு, ராணி, மிட்டுவை விட்டுருங்க, இப்படி போட்டு அடிக்காதீங்க. ஆனா காலுக்காகமும் மிட்டு கிளியோட ரெக்கைய உடைச்சிடுச்சு. மிட்டு, இப்ப என்ன பத்தி உனக்கு புரிஞ்சுதா? இனிமே எங்க கிட்ட வச்சுக்காத. காலு, இந்த கிளிக்கிட்ட என்ன பேச்சு? இப்போ இந்த கொய்யா நமக்கு தான் சொந்தம். வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. நான் இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா டாக்டரை கூப்பிடுறதுக்காக பறந்து போச்சு. ரோசி டாக்டர், சீக்கிரம் வாங்க. காகங்கள் மிட்டு கிளிய அடிச்சுட்டாங்க. அதனோட ரெக்கைகள்ல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. மீனு, நான் இப்பவே என்னோட பொருட்களை எடுத்துட்டு வரேன். ரோசி டாக்டரும் மிட்டு கிளியோட காயங்களுக்கு கட்டு போட்டாங்க. மீனு, நான் மிட்டுவோட ரெக்கையில மருந்தை வச்சு கட்டியிருக்கேன். நீங்க எப்படியாச்சும் மிட்டுவை அதனோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. மிட்டு, நீ 3 நாட்களுக்கு பறக்கவே கூடாது, சரியா? எனக்கு பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. மிட்டு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு உணவு கொண்டு வந்து தரேன். பிறகு மீனுக்குருவி உதவிக்காக புறாவை கூட்டிட்டு வந்துச்சு. மீனுவும் புறாவும் சேர்ந்து மிட்டு கிளிய ஒரு கூடையில வச்சு அதனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மிட்டு, என்னாச்சு? உனக்கும் அந்த காகங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? நான் ஒரு கொய்யா பழத்தை பார்த்தேன். அதை சாப்பிடலான்னு போற நேரம் 2 காகங்களும் அங்க வந்தாங்க. அந்த கொய்யா பழம் அவங்களுக்கு தான் வேணும்னு சொன்னாங்க. நான் எதிர்த்து கேட்டதுக்கு தான் என்ன அடிச்சுட்டாங்க. மிட்டு, நீ கவலைப்படாத, நீ வீட்ல இருந்து ஓய்விடு. உனக்கான தானியத்தை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காட்டுல ரொம்ப இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு சத்தான தானியங்களை எடுத்துட்டு வந்து மிட்டு கிளிக்கு கொடுத்துச்சு. மீனு, நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியே 3 நாட்கள் கடந்து போச்சு. இப்போ மிட்டு கிளியோட ரெக்கையில இருந்த காயங்களும் சரியாகிடுச்சு. மிட்டு கிளி இப்போ பறக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. அட, இங்க ஏதோ இனிப்பான மாம்பழங்களோட வாசனை வருதே. மிட்டு கிளியும் ரொம்ப தூரம் பறந்து போய் இனிப்பான மாம்பழங்களை கண்டுபிடிச்சது. பிறகு அந்த மாம்பழங்களை பறிச்சிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல மிட்டு கிளி மீனுக்குருவியையும் புறாவையும் பார்த்துச்சு. மிட்டு, உனக்கு இந்த ருசியான மாம்பழம் எங்க இருந்து கிடைச்சது? மீனு, புறா, இந்த நதியோட அந்த பக்கம் ஒரு அடர்ந்த மரங்களுக்கு இடையில ஒரு பெரிய மாமரம் இருக்கு. நீயும் புறாவும் போய் அதை சாப்பிடுங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் இந்த விஷயம் அந்த காகங்கள் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. சரி மிட்டு, நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கும் மாம்பழம் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்பவே அங்க போறோம் அப்படின்னு சொன்ன புறாவும் மீனுக்குருவியும் அந்த மாம்பழ மரத்துக்கு போனாங்க. அந்த மரத்துல இருந்து ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை பறிச்சாங்க. பிறகு அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து நதிக்கரையில உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல 2 காகங்களும் நதிக்கரையோட பக்கத்துல வந்தாங்க. மீனு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சொல்லு, இந்த மாம்பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது?
ராணி, இந்த மாம்பழத்தை எங்களுக்கு மிட்டு கிளி தான் கொடுத்தது. அது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாது. ஏன்னா நீங்க தான் மிட்டு கூட சண்டை போட்டிருக்கீங்களே. ஆஹாஹா, நான் அந்த கிளிய அடிச்சாவது உண்மையை வரவழைப்பேன், இல்ல அந்த கிளிய கொன்னுடுவேன். காலு, நீ மற்ற பறவைகள் கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறது நல்லதில்ல. என்னைக்கா இருந்தாலும் எங்களோட உதவியும் உனக்கு தேவைப்படும், அதை மறந்துடாத. அதே நேரத்துல காகங்களோட குழந்தை ஜக்கு மரத்துக்கு மரம் தாவி விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஜக்கு எதிர்பாராத விதமா ஒரு மரத்தோட ஓட்டையில மாட்டிக்கிட்டான். ஜக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முடியல. அந்த சமயத்துல மரக்கிளை மேல உட்கார்ந்திருந்த புறா இத பார்த்துச்சு. அட, காகங்களோட குழந்தை மரத்தோட பொந்துல மாட்டிக்கிட்டானே, இப்போவே இத காகங்கள் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொன்ன புறா காகங்கள் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு, ராணி, உங்களோட பையன் ஒரு மரத்தோட ஓட்டையில மாட்டிக்கிட்டு இருக்கான். புறா, நீ என்ன சொல்ற? என் பையனை எங்க பார்த்த? நாவல் மரத்தோட அடிவாரத்துல தான் ஒரு காஞ்ச மரம் கிடக்கு. அந்த மரத்தோட ஓட்டையில தான் ஜக்கு மாட்டி இருக்கான். இப்பவே அங்க போங்க. உடனே காகங்களும் ரொம்ப வேகமா தான் மகன் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. ஓட்டைக்குள்ள தான் மகனை பார்த்ததும் 2 காகங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. மகனே ஜக்கு, நீ கவலைப்படாத, அப்பா கையால உன்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன காகம் தன்னோட கைய அந்த பொந்துக்குள்ள போட்டு ஜக்குவை வெளியே எடுக்க முயற்சி செய்தது. ஆனா காகங்களால ஜக்குவை வெளியே எடுக்கவே முடியல. ஜக்கு, நீ கவலைப்படாத, அம்மா எப்படியாச்சும் இந்த மரக்குச்சியை வச்சு உன்னை வெளியே எடுத்துருவேன். இந்த குச்சியை இறுக்கமா கடிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன ராணிக்காக ஒரு மரக்குச்சியை எடுத்து ஜக்குவை அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வெளியே எடுக்க முயற்சி செய்தது. இந்த மாதிரி காகங்களோட ஒவ்வொரு முயற்சியும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் புறாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஜக்கு, நீ எப்படி இந்த ஓட்டைக்குள்ள மாட்டிக்கிட்ட? ஆண்டி, நான் விளையாட்டுத்தனமா இந்த ஓட்டைக்குள்ள வந்தேன். ஆனா இப்போ என்னால வெளியே வரவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. தயவு செஞ்சு என்ன வெளியே எடுத்துருங்க. மீனு, தயவு செஞ்சு நீ எனக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லு. எப்படியாச்சும் என் பையனை இந்த ஓட்டையில இருந்து வெளியே எடுத்துடணும். ராணி, கவலைப்படாத, உன் பையனுக்கு எதுவும் ஆகாது. நீ இப்பவே போய் மரம் வெட்டுற குருவி கிட்ட இருந்து கோடாரி வாங்கிட்டு வா. ராணிக்காகமும் உடனே ரொம்ப வேகமா மரம் வெட்டுற குருவிய பார்க்க போச்சு. ஆந்தே, சீக்கிரம் உன்கிட்ட இருக்கிற கோடாரியை எடுத்துக்கிட்டு வா. என் பையன் மரத்தோட பொந்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் வெளியே எடுத்தாகணும். காகமே, இப்போ எந்த முகத்தை வச்சு என்ன நீ பார்க்க வந்த? ஒரு சமயம் நீ வீடு கட்டுறதுக்காக நான் விறகு கட்டைகளை தரலன்னு என்னோட கோடாரியை எடுத்து நீ ஆற்றுல வீசினியே, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். போ இங்க இருந்து. உடனே ராணிக்காக எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி, என்னாச்சு? அந்த குருவி கோடாரிய தந்துச்சா? இல்ல காலு, அந்த குருவி கிட்டையும் நாம சண்டை போட்டிருக்கோம். அது அந்த காரணத்தை சொல்லி எனக்கு எந்த கோடாரியும் தரல. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தயவு செஞ்சு என்ன வெளியே எடுத்துடுங்க. எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்குப்பா. என்ன வெளியே எடுத்துடுங்கப்பா அப்படின்னு சொன்ன ஜக்கு தன்னால முடிஞ்ச வர அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முயற்சி செய்தான். வேற வழியே இல்ல, ஒரே ஒரு பறவையால தான் ஜக்குவை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா போய் மிட்டு கிளிய கூட்டிட்டு வந்துச்சு. மீனு, முடியவே முடியாது. என்னால எந்த காரணத்திலையும் இந்த காகங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மிட்டு, நீ இப்படி சொல்லக்கூடாது. ஜக்குவுக்காகவாவது நீ இந்த உதவியை செய்தே ஆகணும். மிட்டு கிளி தன்னோட அழகால அந்த மரத்தோட ஓட்டைய மேலும் மேலும் கொத்த ஆரம்பிச்சது. மிட்டு கிளியோட அழகு ரொம்ப வலிமையா இருந்ததுனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தோட ஓட்டைய பெருசாக்கிடுச்சு. காகங்களே, இப்போ உங்க குழந்தைய வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை ஜக்கு பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இதனால 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலு, ராணி, இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல எல்லாரும் தேவைப்படுறோம். நீங்க மட்டும்தான் பலசாலின்னு நினைக்காதீங்க. மீனு, இப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இனிமே காட்டுல இருக்கிற எந்த பறவைகளையும் நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக அன்னையிலிருந்து திருந்தி வாழ ஆரம்பிச்சது. பிறகு எல்லா பறவைகளும் அவங்கவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க.
குருவியின் வீடு. ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல அதிக மின்னலோட பலத்த மழை பெய்தது. அந்த காட்டுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பறவைகளோட வீடு எல்லாம் அந்த வெள்ளத்திலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. மரங்களும் பாதி அளவு தண்ணீரால நிரம்பிடுச்சு. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மரத்தோட உச்சியில போய் இருந்தாங்க. மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல மழையும் நின்னதுனால எல்லா பறவைகளும் ரொம்ப நிம்மதியானாங்க. மழை தான் நின்னுச்சு, ஆனா நம்மளோட வீடு எல்லாம் வெள்ளத்திலேயே போயிடுச்சு. இனிமே நாம எங்க இருக்கிறது? ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலத்துல நாம ஆசாசியா கட்டின வீடை இழந்துடுறோம். பேசாம இந்த காட்டை விட்டுட்டு வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். புராணே, நீங்க அப்படி போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டுருங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கவே பிடிக்கல. நம்ம எல்லாரும் வேறு காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு பறவைகள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைகள் பேசினதெல்லாம் கேட்டபடியே அந்த பக்கமா வனதேவதை வந்தாங்க. குருவிகளே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சிரமம் எனக்கும் புரியுது. நிச்சயமா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வனதேவதையே, அப்படின்னா நீங்க எங்களுக்கு வீடு கட்டி தர போறீங்களா? ஆமா குருவிகளே, உங்களுக்கு மழையில நனையாதபடி நீங்க இழந்த வீட்டை புதுப்பிச்சு அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறேன். இல்ல வனதேவதையே, அதெல்லாம் வேண்டாம். மறுபடியும் மழை வந்தா எங்களோட வீடு அந்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாம உடிஞ்சு போயிடும். எங்களுக்கு வேற ஏதாச்சும் உறுதியான வீடு வேணும். அப்படியா பறவைகளே? சரி, உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு வீடு கொடுக்கறேன். அந்த வீடு எந்த மழையாலையும் எந்த மின்னலாலையும் சேதமாகவே செய்யாது. ஐயா ஜாலி. வனதேவதையே, இப்போவே எங்களுக்கு அந்த வீடை கொடுங்க. அதை பார்க்க ஆசையா இருக்கு. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நீங்க நிறைய உணவு வச்சீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் பறவைகளே அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு அழகான அளவடிவிலான வீடு வர ஆரம்பிச்சது. இத பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பறவைகளே, இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு தான். சந்தோஷமா உங்களோட வீட்ல போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு குருவிகளும் ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. மீனுக்குருவி ஆப்பிள் வீட்டை எடுத்துச்சு, புறா மாம்பழம் வீட்டை எடுத்துச்சு, கிளி ஸ்ட்ராபெரி வீட்டை எடுத்துச்சு, காலுவும் ராணியும் பூசணி வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குருவிகளோட வீட்லயும் தேவதை நிறைய உணவுப் பொருட்களை வச்சாங்க. இதனால எல்லா குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, எனக்கு இந்த பூசணி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நமக்கு எவ்வளவு உணவுப் பொருட்கள் கிடைச்சிருக்கு. ராணி, ஆனா இந்த உணவு பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் தானே தேவதை கிட்ட உணவு கேட்டேன். இப்போ தேவதை நமக்கு மட்டும் தானே உணவு கொடுத்திருக்கணும். இப்போ எல்லா பறவைகளோட வீட்லயும் நிறைய உணவு பொருள் இருக்கும். அந்த உணவு பொருளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட பூசணிக்காய் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. மீனு, உன்னோட நண்பன் புறா ஆற்றங்கரையில தண்ணீர் குடிக்க போன இடத்துல மயங்கி கிடக்குறான். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். என்ன காணுவனா, உண்மையாகவா சொல்றீங்க? நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி புறாவை பாக்குறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் மீனுவோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, இங்க பாத்தியா? மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் நான் எடுத்துட்டேன். நீ இப்போ போய் புறாவை எதையாச்சும் சொல்லி ஆத்தங்கரைக்கு அனுப்பிவிடு. காலு, அதெல்லாம் நான் அசால்ட்டா செய்துடுவேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொன்ன ராணுக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புராணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி நதிக்கரையில பாம்பு கடைச்சி உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கு. என்ன ராணி சொல்ற? நம்ம காட்டுல எப்படி பாம்பு வந்துச்சு? அது எனக்கு தெரியலன்னு. பெரிய பாம்பா. மீனுக்குருவி உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே புறாவும் மீனுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் புறாவோட வீட்டுல இருந்த மொத்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த மாதிரியே அந்த காகங்கள் சோட்டுக்குழியையும் ஏமாத்தி அதனோட வீட்டுல இருந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டாங்க. புராணே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீங்க நதிக்கரையில மயங்கி கிடக்குறதா காலு அண்ணா சொன்னாரு. அட மீனு, உன்னை ஒரு பெரிய பாம்பு கடிச்சிட்டதா ராணிக்காகவும் என்கிட்ட சொல்லுச்சு. அட,
நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்க 2 பேரையும் வெள்ளம் இழுத்துட்டு போனதா ராணி என்கிட்ட சொன்னாலே. அந்த 2 காகங்களும் எதுக்காக நம்மளை இப்படி ஏமாத்துனாங்க? மீனு, அந்த 2 காகங்களும் நம்மளோட கவனத்தை திசை திருப்பி ஏதோ ஒரு வேலையை செய்ய பாக்குறாங்க. இனிமே அவங்க என்ன சொன்னாலும் நாம நம்ப கூடாது அப்படின்னு சொன்ன பறவைகள் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பறவைகள் வீட்டுல இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் திருட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. ஐயோ மீனு, புறா, என்னோட வீட்ல இருந்த எல்லா சாப்பாடும் திருடு போயிடுச்சு. விட்டு, உன் வீட்ல மட்டும் இல்ல, எங்க 2 பேர் வீட்ல இருக்கிற சாப்பாட்டையும் திருடிட்டாங்க. நிச்சயமா இது காலு ராணியோட வேலையா தான் இருக்கணும். ஆமா மீனு, நீ சரியா சொல்ற. கண்டிப்பா இது அவங்க தான் செய்திருக்கணும். அந்த 2 காகங்களையும் நாம இப்படியே விட்டா சரிப்படாது. அவங்களுக்கு நாம ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே பறவைகள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க. தங்களோட திட்டப்படியே அந்த 2 காகங்களையும் ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. குருவிகளா, என்ன பண்றீங்க? ஒழுங்கா எங்களை இந்த மரத்துல இருந்து விடுவிச்சிடுங்க. காகங்களா, ஒழுங்கு மரியாதையா சாப்பாட்டை எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மீனு, அதெல்லாம் எங்களால தர முடியாது. ஆளுதான் உணவு கேட்டாரு, அதனால எங்களுக்கு வீடும் சொந்தம், உணவுப் பொருட்களும் சொந்தம். நண்பர்களே, இது சரிப்பட்டு வராது. அலுவு ராணியும் திருந்துறது வர சாப்பாடு இல்லாம இந்த மரத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு பறவைகள் சொன்னதுமே காலுவும் ராணியும் வேறு வழி இல்லாம சாப்பாட்டை திருப்பி தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. காகங்கள் சொன்னபடியே பறவைகள் கிட்ட இருந்து எடுத்த சாப்பாட்டை மறுபடியும் அவங்க கிட்டயே கொடுத்துட்டாங்க. 3 நண்பர்களின் மரங்கள். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி, ராணிங்கிற ஒரு காகம், மிட்டுங்கிற ஒரு கிளி 3 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அந்த 3 பறவைகளுக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிற யாருமே இல்ல. அதனால 3 பேரும் ஒரு சின்ன வீட்டுல தனியா வசிச்சு வந்தாங்க. தினமும் சாயங்காலம் அவங்க இறை தேடி கொண்டு வர உணவை 3 நண்பர்களும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்புறமா அதே வீட்டுல படுத்து தூங்கிடுவாங்க. இப்படியே அந்த 3 பறவைகளோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில வழக்கம் போல பறவைகள் இறை தேட போகிறதுக்காக தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. நம்ம காட்டுல இப்ப உணவு அதிகமா கிடைக்கிறதே இல்ல. கொண்டு வர உணவு நம்ம 3 பேருக்குமே பத்த மாட்டேங்குது. நாம ஏன் வேற காட்டுல உணவு தேடி பார்க்க கூடாது? ஆமா மீனு, எனக்கும் ராணி சொல்றதுதான் சரின்னு படுது. நாம 3 பேரும் இன்னைக்கு வேற காட்டுக்கு போய் உணவு தேடுவோமா? அப்படின்னா சரி நண்பர்களே. ஆனா 3 பேரும் சேர்ந்து போறதை விட பிரிஞ்சு ஒவ்வொரு திசையில போனா அதிக உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராணி, நீ வடக்கு திசை பக்கமா போ. நீ தெற்கு திசை பக்கமா போ. நான் கிழக்கு திசை பக்கமா போறேன். சாயந்தரத்துக்குள்ள எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து சேர்ந்துடுவோம். அப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் ஒவ்வொரு திசையை நோக்கி இறை தேடி பறந்து போனாங்க. ரொம்ப நேரமா உணவு தேடின மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு காய்ந்த மரம் தென்பட்டது. அதுல ஒரே ஒரு மாதுளை தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனுக்குருவி அந்த மாதுளம்பழத்தை பறிச்சு கீழே போட்டதுமே அந்த காய்ந்த மரத்துல இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருந்து ஒரு அழகான தேவதை வெளிவந்தாங்க. உனக்கு ரொம்ப நன்றி சின்ன குருவி. உன்னாலதான் நான் இப்போ என்னோட சாபத்துல இருந்து விடுதலை பெற்றேன். யார் உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் மேலோகத்து தேவதை. என்னுடைய கர்வத்தால் நிறைய உயிரினங்களை காயப்படுத்தி இருக்கிறேன். இதை பார்த்த முனிவர் எனக்கு மரமாக நிற்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்துள்ளார். என்னை சாபத்திலிருந்து விடுவித்த உனக்கு நான் நிச்சயம் ஏதாவது கொடுத்தாக வேண்டும். கேள், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன கிடைச்சாலும் அது என்னோட 3 நண்பர்கள் கூட தான் நான் பகிர்ந்துப்பேன். எங்க காட்டுல வேற இப்ப உணவுக்கு கொஞ்சம் பஞ்சமா இருக்கு. அதனால எனக்கு 3 மர விதைகள் தாங்க. இதுதான் உன் விருப்பமா? உன்னை போன்றே உன் எண்ணங்களும் மிகவும் அழகாக இருக்கிறது பறவையே அப்படின்னு சொன்ன தேவதையும் மீனுக்குருவி கேட்டபடியே 3 மந்திர விதைகளை மீனுக்குருவிக்கு கொடுத்தாங்க. இதோ எடுத்துக்கொள் பறவையே, நீ கேட்டபடியே 3 விதைகளை உனக்கு கொடுத்து விட்டேன். இப்போது நான் மேலுலகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன தேவதை கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தேவதைக்கு நன்றி சொன்ன மீனுக்குருவி அந்த மாதுளை பழத்தையும் 3 விதைகளையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி போச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே மற்ற நண்பர்களும் தங்களுக்கு கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு இன்னைக்கு மாம்பழம் கிடைச்சிருக்கு. என்ன மீனு, நீ மாதுளை பழம் கூட 3 விதைகளையும் எடுத்துட்டு வந்திருக்க?
இந்த விதைகளை சாப்பிடலாமா? ருசியா இருக்குமா? ஐயோ மிட்டு, இந்த விதைகளை சாப்பிடக்கூடாது. இது மந்திர விதைகள். இத மண்ணுல விதைச்சா இது நமக்கு நிறைய கனிகளை தரும். இந்த விதைகளை எனக்கு ஒரு தேவதை தான் கொடுத்தாங்க. ஐயோ மீனு, தப்பு பண்ணிட்டியே. நீ தேவதைட்ட மந்திர விதைகளை கேட்டதுக்கு பதிலா தங்கமும் வெள்ளியும் கேட்டிருக்கலாம். அது இருந்தா நம்ம சீக்கிரமா பணக்காரங்களா மாறி இருப்போம்ல. அதை விட நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுறது சாப்பாடும் மரங்களும் தான் ராணி. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டே 3 நண்பர்களும் அவங்க எடுத்துட்டு வந்த பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே 3 நண்பர்களும் ஆளுக்கு ஒரு விதையை எடுத்து அதை மண்ணுல நட்டு வச்சாங்க. அப்படியே ராத்திரி நேரமும் ஆச்சு. 3 நண்பர்களும் ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இளவொளி அந்த விதைகள் மேல பட்டதுமே விதைகள்ல இருந்து 3 பெரிய மரங்கள் வளர ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில வீட்ல இருந்து வெளியே வந்த மிட்டு கிளி இத பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. நண்பர்களே வாங்க வாங்க, இந்த அதிசயத்தை பாருங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு மிட்டு கிளி கத்துனதுமே அந்த சத்தத்தை கேட்டு மற்ற 2 நண்பர்களும் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. என்ன மிட்டு, காலையிலே இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இது என்னது? நேத்துக்கு நட்ட விதையிலிருந்து இவ்ளோ பெரிய மரங்கள் வந்திருக்கு. மீனு, எனக்கு இப்படி மரங்கள் திடீர்னு வளர்றத பார்த்தா பயமா இருக்கு. வா, நாம வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலாம். ஐயோ நண்பர்களே, பயப்படாதீங்க. இது தேவதை கொடுத்த விதை தான். இது ஒரு மந்திர விதை. நான் நினைக்கிறேன் நாம இந்த மரங்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் ஊற்றுனா நாளைக்கே இது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சீக்கிரம் வாங்க, உடனே இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவோம். இந்த மரங்கள்ல இருந்து என்ன கனி வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் தண்ணீர் எடுக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஆற்றங்கரையை நோக்கி போனாங்க. ஆற்றங்கரையிலேருந்து எடுத்துட்டு வந்த தண்ணீரை ரொம்ப சந்தோஷமா அவங்க நெட்டு வச்ச விதைகளுக்கு ஊற்றுனாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. நிலவொளி அந்த 3 மரங்கள் மேல பட்டதுமே அந்த 3 மரங்கள்ல இருந்தும் கனிகள் வர ஆரம்பிச்சது. ராணி மற்றும் மிட்டுவோட மரங்கள்ல இருந்து தங்க மாதுளை பழம் வந்துச்சு. ஆனா மீனுக்குருவியோட மரத்துல சாதாரணமான மாதுளை பழம் விளைஞ்சது. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. ராணியும் மிட்டுவும் அவங்களோட மரத்துல தங்க மாதுளை பழம் இருப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மீனுக்குருவியோ தனக்கு மட்டும் சாதாரணமான மாதுளை பழம் விளைஞ்சிருக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. அட மீனு, என்ன இது? உனக்கு மட்டும் சாதாரணமான மாதுளை பழம் விளைஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் நம்மளோட மனசை பொறுத்து தான் இந்த மரங்கள் கனிகளை கொடுக்குதுன்னு. எனக்கு தங்கம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எனக்கு தங்க மாதுளை விளைஞ்சிருக்கு. ஆமாமா, நீ சரியா சொன்ன ராணி. எனக்கும் தங்கம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னோட மரத்துலயும் தங்கம் விளைஞ்சிருக்கு. நீனும் எப்போதுமே இயற்கை மரங்கள் பழங்கள்னா பேசிட்டு இருப்பா, அதனாலதான் அவளுக்கு சாதாரண பழங்கள் விளைஞ்சிருக்கு. அதனால என்ன நண்பர்களே, நமக்கு என்ன கிடைச்சாலும் நாம 3 பேரும் பகிர்ந்துக்கிறது வழக்கம் தானே. நான் என்னோட மாதுளை பழங்களை உங்க கூட பகிர்ந்துப்பேன். நீங்களும் அதே மாதிரி உங்க தங்க மாதுளை பழங்களை என் கூட பகிர்ந்துப்பீங்க. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பேராசை கொண்ட நண்பர்களோ தங்களோட தங்க மாதுளை பழத்தை மீனுக்குருவியோட பகிர்ந்துக்கிறத விரும்பல. அவங்க மீனுக்குருவிக்கு தெரியாம மரத்துல உள்ள எல்லா பழங்களையும் கீழே பறிச்சு போட்டாங்க. எல்லா பழங்களும் கீழே விழுந்ததுமே அந்த 2 மரங்களும் ரொம்ப சின்னதாகி மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. அட, அங்க பாரு ராணி, 2 மரங்களும் மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. மரங்கள் போனா என்ன மிட்டு, நமக்கு தான் தங்க மாதுளை இருக்கே. வா, சீக்கிரம் மீனுக்குருவி வரதுக்குள்ள இந்த மாதுளை பழங்களை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் மீனுக்குருவிக்கு தெரியாம அந்த தங்க மாதுளை பழங்களை எடுத்துக்கிட்டு வேறு காட்டுக்கு பறந்து போனாங்க. மாதுளை பழங்களை விற்ற காசை வச்சு அந்த காட்டுலயே பெரிய வீட்டையும் கட்டுனாங்க. அந்த வீட்டுல ராணியும் மிட்டுவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி தன்னோட நண்பர்கள் தனக்கு செய்த துரோகத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மரத்தடியில இருந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் என்னோட நண்பர்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருப்பேன். எனக்கு கிடைச்ச விதைகளை கூட என் நண்பர்கள் கூட பகிர்ந்துகிட்டேன். ஆனா அவங்க இப்ப பேராசையால என்னோட நட்பையே உதறி தள்ளிட்டாங்க. அந்த சமயத்துல அந்த மாதுளை மரம் அழுதுகிட்டு இருக்கிற மீனுக்குருவிய பார்த்துச்சு. மீனு, நீ தேவையில்லாம கவலைப்படாத. என்னோட கனிகளை வெட்டி பாரு, உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மரம் அப்படி சொன்னதுமே மீனுக்குருவியும் அந்த மாதுளை கனிய வெட்டி பார்த்துச்சு.
அந்த மாதுளைக்குள்ள நிறைய வைர கற்கள் இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட மரமே, இதுக்குள்ள நிறைய வைர கற்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாம் உனக்குத்தான் மீனு, எடுத்துக்கொள். இதை வைத்து உன் விருப்பம் போல சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொள் அப்படின்னு மரம் சொன்னதுமே மீனுக்குருவி அந்த வைர கற்களை வச்சு அந்த மரத்தோட பக்கத்திலேயே ஒரு பெரிய வீட்டையும் கட்டுச்சு. இந்த விஷயத்த எப்படியோ அந்த 2 நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராணி, உனக்கு விஷயம் தெரியுமா? மீனுவோட மரத்துல வைர கற்கள் விளையுது. நாம அன்னைக்கே நம்மளோட தங்க மாதுளைய மீனுக்குருவி கூட பகிர்ந்துக்கிட்டா இன்னைக்கு நமக்கு அந்த வைர கற்கள் கிடைச்சிருக்கும். அட, அதனால என்ன மிட்டு, இப்ப கூட ஒன்றும் இல்லை. ராத்திரியோட ராத்திரியா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போய் அந்த மாதுளை பழங்களை நாம பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு திட்டம் போட்ட நண்பர்கள் ராத்திரி நேரம் ஆனதுமே மெதுவா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. மிட்டு, நான் மெதுவா ஒவ்வொரு பழங்களா பறிச்சு கீழே போடுறேன். நீ சத்தமே இல்லாம இத கூடையில எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு ராணிக்காகம் பேசிக்கிட்டு இருந்த சமயம் அந்த மரம் ராணிக்காகத்தை பார்த்துச்சு. பேராசை பிடித்த பறவைகளே, உங்கள் தவறுக்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொன்ன மரம் தன்னோட கிளைகள்ல அந்த 2 பறவைகளையும் பிடிச்சு ஒரு குச்சியால ரொம்ப வேகமா அடிச்சது. வலிக்குது வலிக்குது, விட்டுருங்க விட்டுருங்க, நாங்க இங்க இருந்து ஓடிடுறோம், விட்டுருங்க. தன்னோட நண்பர்களோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு. மீனு மீனு, இந்த மரத்தை நிறுத்த சொல்லு, தயவு செஞ்சு நிறுத்த சொல்லு, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். அவங்கள விட்டுற மரமே, அவங்க தான் அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்களே, எங்களை மன்னிச்சிடு மீனு. பேராசையால ரொம்ப அதிக தப்பு பண்ணிட்டோம். இனிமே நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம். ஆமா மீனு, நீ என்னையும் மன்னிச்சிடு. பழையபடி நாம எல்லாருமே ஒற்றுமையா இதே வீட்ல வாழலாம். அது மட்டும் என்னால் முடியாது. இனிமேல் எக்காரணம் கொண்டும் என்னோட வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பறவைகளே, நீங்கள் இருவரும் அளவுக்கு அதிகமான பேராசை கொண்டதால் அந்த தங்க மாதுளையிலிருந்து நீங்கள் பெற்ற செல்வங்கள் அனைத்தும் இன்று முதல் காணாமல் போய்விடும். மறுநாள்ல இருந்து அந்த மரம் சொன்னபடியே அந்த 2 பறவைகளோட செல்வங்களும் மாயமா மறைஞ்சு போச்சு. மறுபடியும் அவங்க ஏழ்மையான வாழ்க்கைக்கே திரும்பிட்டாங்க. அவங்களோட பேராசைய நினைச்சு அந்த 2 பறவைகளும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா மீனுக்குருவியோ அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு.